என் செல்ல பிள்ளையே, இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எவ்வளவு நம்பிக்கையோடும் முன்னேற முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி அடையாததற்கு காரணத்தை நான் சொல்கிறேன். அதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே. நிச்சயமாக இறுதியில் உனக்கு சந்தோஷமான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நீ பெரும்பாலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், நான் இவ்வாறு செய்தால் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பது மட்டுமே உனக்கு முக்கியம். உனக்கு எது சரி என்று நீ நம்புகிறாயோ நீ அதை தைரியமாக செய். உனக்கு நல்லது கெட்டது என்ற எல்லாமே தெரியும். அதனை நீ செய்வதற்கு ஏன் நீ மற்றவர்களை நினைத்து கவலை கொள்கிறாய்? நீ என்ன நினைக்கின்றாயோ, என்ன செய்ய வேண்டும் என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். அதற்கு மற்றவர்களின் அனுமதி கேட்டு நிற்காதே. கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கின்றாய். அதில் பெற்ற பாடங்களுடன் நீ உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு. நீ கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் அந்த காலம் உனக்கு திரும்பவும் கைகளில் கிடைக்கவா போகிறது? நல்ல விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு கெட்ட விஷயங்களை மறந்துவிடு. மறதி என்று ஒன்று இருப்பதால் தான் இங்கு அனைவரும் உயிர் வாழ்கின்றனர். அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீ நினைத்த செயல்களை தொடங்கு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இதில் தவறாக போன செயல்களையும் ஏற்றுக்கொள். ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. நீ செய்யும் காரியத்தில் சிக்கல்கள் வந்துவிட்டாலோ பிரச்சனைகள் வந்துவிட்டாலோ அதிலிருந்து ஒதுங்காமல் அதை எதிர்கொள். ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு. பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்த்து கையாளுவதே மன உறுதியை தரும். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் உன்னுடைய இலக்கை அடைய மூல காரணமாகிறது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று உன்னுடைய வேலைகளை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நான் நிச்சயம் உன்னுடைய அருகில் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நான் நிச்சயம் உன் அருகில் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான இலக்கை நோக்கி செல். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய். இப்பிறவிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் உனக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க யாராலும் முடியாது. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ முதலில் ஒரு முடிவை எடு. அந்த முடிவிற்காகவும் அந்த முயற்சிற்காகவும் நீ உன்னுடைய செயல்களை செய்ய துவங்கு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ மகிழ்ச்சி அடையும்படியான அனைத்து விஷயங்களும் நடக்கும். நீ மிக பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு தீர்வுதான் என்ன? இதற்கு முடிவுதான் எப்பொழுது வரும்? உன் மனதிற்குள் நீயே கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றாய். இருந்தும் அதற்கான விடை மட்டும் இன்றளவும் உனக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ சந்தித்து கொண்டே இருக்கின்றாய். எதுவும் வேண்டாம், நான் தனியாக இருந்து விடுகிறேன் என்று நீயே நினைத்தாலும் அந்த பிரச்சனைகள் உன்னை விடுவதில்லை. ஏதாவது ஒன்று உனது மனம் சங்கடப்படும்படியான நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. மனம் சங்கடத்தினாலும் சஞ்சலத்தினாலும் மனம் ரணமாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே, உன்னுடைய ரணத்தை நான் போக்குவேன். அதனால் நீ இரவில் உறக்கமில்லாமல் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடம் கூறுவது? யார் அதற்கு சரியான தீர்வை தருவார்கள்? தெரியாமல் சிறு குழந்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. இறுதியில் என்னை சந்தித்து விட்டாய். என்னிடம் உன்னுடைய மன குமுறல்களை கண்ணீர் விட்டு அழுது
இதற்கு ஏதேனும் தீர்வு கொடுங்கள் அப்பா, நான் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்பா என்று என்னிடம் கேட்டு இப்பொழுது நீ மனமுருகி நின்று கொண்டிருக்கின்றாய். என்னை தேடி நீ வந்துவிட்டாய் அல்லவா, பின்பு எதற்காக நீ கவலை கொள்கிறாய்? பயப்படாதே என் பிள்ளையே, எந்த சூழ்நிலைகளிலும் கவலை கொள்ளாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மையையும் உன்னுள் இருக்கும் நானே படைக்கின்றேன். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலிலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்காகவே நடக்கும். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ, அதே போல் என் குழந்தையாகிய உனக்கு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துதான் கொடுக்கின்றேன். கவலை வேண்டாம் என் பிள்ளையே, என்னை மட்டும் முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதத்தை மகிழ்ச்சியோடு ஏற்க தயாராக இரு. உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். நீ எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இலக்கு தொலைவில் உள்ளது மற்றும் பயணம் நிறைய உள்ளது. ஒரு சிறிய வாழ்க்கையை பற்றி நிறைய கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். புலம்பாதே என் பிள்ளையே, கஷ்டப்படாதே. உன்னை கவனமாக நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நன்மையை நான் செய்கின்றேன். இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயமாக வீண் போகாது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு காத்திரு. உன்னை கண் திறந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை சங்கடங்களையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். தேவைக்கு அதிகமான கஷ்டத்தை நீ அனுபவித்து விட்டாய். நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல மடங்கு சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் வைத்துவிட்டு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்து தியானம் செய். உனக்கான தீர்வை நீ விரைவில் அறிவாய். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழுவாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுதது அனைத்தும் போதும் என் பிள்ளையே. ஒரு நன்மைக்கு பதிலாக நாளைக்கு நான் இரட்டிப்பு நன்மையை செய்ய போகிறேன். சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.